மறைந்த நூலகத்தின் மர்மம். பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தின் பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்குள் ஒரு மர்மம் ஒளிந்திருந்தது. வித்யா, வரலாற்று ஆய்வாளர், ஒரு நூற்றாண்டு பழமையான புத்தகத்தின் பக்கங்களுக்கு இடையே காய்ந்து போன ஒரு தங்கச் சாவியை கண்டெடுத்தாள். அந்த புத்தகத்தில் 2ஆம் நிலவரைக்கு கீழ் என மங்கலான ஒரு கையெழுத்து குறிப்பு இருந்தது. வித்யா இரவில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ரகசியமாகச் சென்றாள். அவள் குறிக்கப்பட்ட இடத்தில் ஒரு பழுதடைந்த படிக்கட்டை கண்டுபிடித்தாள். தங்கச் சாவியை பயன்படுத்தி அந்த படிக்கட்டுகளுக்கு அடியில் மறைந்திருந்த இரும்பு வாயிலை திறந்தாள். உள்ளே அவள் காலடி எடுத்து வைத்தது ஒரு சாதாரண நிலவரை அல்ல. அது பூமிக்கு அடியிலிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான நூலகம். அங்கே ஆயிரக்கணக்கான பழங்கால ஓலைச்சுவடிகளும் காலத்தால் மறக்கப்பட்ட மொழிகளில் எழுதப்பட்ட புத்தகங்களும் அடுக்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த நூலகத்தின் மையத்தில் ஒரு மரப்பெட்டி இருந்தது. அதில் விடை தேடுவோருக்கே திறக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவள் பெட்டியை திறந்தபோது உள்ளே பொக்கிஷமோ தங்கமோ இல்லை. அதற்கு பதிலாக அது காலங்காலமாக காணாமல் போன சங்க இலக்கியத்தின் முழுமையான பிரதியை கொண்டிருந்தது. அவள் கண்டெடுத்தது ஒரு பொக்கிஷமல்ல, அது அறிவின் பொக்கிஷம். மனித இனம் மறந்த உண்மைகளும் வரலாறும் அந்த நூலகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தன. வித்யா அந்த நூலகத்தின் முதல் புதிய பாதுகாவலர் ஆனாள். அவள் இனி அறிவின் சாகசங்களை நோக்கி பயணிக்கவிருந்தாள்.